அதிர்ஷ்டம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய விதமான சோதனைகளை அவர்கள் சந்தித்தாலும் கூட அவர்கள் உழைக்காத விஷயத்துல கூட நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா இந்த நட்சத்திரத்தை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகும். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். இந்த இடத்துல சந்திரன் அமருது அப்படின்னாக்கா ஹை டிகிரி வாங்கி இருக்கக்கூடிய, ஏன்னா ஆயில்ய நட்சத்திரங்கிறது ஒரு முழுமையான நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அந்த 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள்ல எந்த பாதங்கள்ல பிறந்தாலும் அவங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா பண்ணும். ஏன்? ஒண்ணு நவாம்சத்துல தனுசு வீட்டுல உட்காரும், இல்ல 2ஆம் பாதம்னா மகர வீட்டுல உட்காரும், அல்லது 3ஆம் பாதம் கும்பம், 4ஆம் பாதம் மீனம். அப்போ 2 சுபகிரக வீடுகள் அமர்ந்து மாத்திரம் இல்லாம தனது யோகராக கருதக்கூடிய சனியினுடைய வீட்லயே அவர் உட்கார்றாரு. பயங்கரமா கணக்கு பார்த்து வேலை செய்யக்கூடியவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்கன்றது நம்ம சொல்ல முடியும். ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஒரு பிரில்லியன்ட் தான் சொல்லணும். எந்த இப்ப சந்திரன் அமரவில்லை அப்படின்னா கூட, ஒருவேளை கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறக்கல அப்படின்னா கூட உறுதியாக அவங்களுக்கு எந்த பிளானட்டாவது ஏதாவது ஒரு பிளானட் அவங்களுக்கு ஜாதகத்துல ஆயில்யத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பா அந்த திசைகள்ல பண்ணிரும் அப்படிங்கறத சொல்லலாம். அதுவும் நல்ல ஆதிபத்தியமா இருந்ததுன்னா மிகப்பெரிய மேன்மையும் பண வசதியும் அந்தஸ்தையும் புத்திசாலித்தன்மையும் புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்து, கட்டுரை, பேச்சு ஆகிய அத்தனை அமைப்புகளையும் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை நட்சத்திரம் செய்து கொடுத்துரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. புதனுடைய நட்சத்திரம் அப்ப புதனுடைய ஸ்தலமாக சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். அங்க போய் அகோரமூர்த்தியை சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பா அடைவாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம்.